வணக்கம் அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நான் ஜோதிடர் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் கவிதா ஓம்குமார். இன்னைக்கான ஜாதக ஆய்வு பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கான ஜாதக ஆய்வு ஒரு பெண் ஜாதகத்தை பத்தி. இவங்களுடைய கேள்வி என்னன்னா, இந்த பெண்ணுக்கு வெளிநாட்டுல மேற்படிப்பு அமையுமா அப்படிங்கிறது இவங்களுடைய கேள்வி. இப்ப நிறைய பேர் மனசுல இது போல இந்த குழந்தைங்க படிக்கிற சமயத்துல, வேலைக்கு போற சமயத்துல, இல்ல மேற்படிப்பு படிக்கிற சமயத்துல வெளிநாடு போவாங்களா, இல்ல வேலைக்காக வெளிநாடு போவாங்களா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் நிறைய பெற்றோர்களுக்கு வரக்கூடிய கேள்விதான். அது போல இது ஒரு பெற்றோருக்கு வந்திருக்கிற கேள்வி. இந்த பெண் ஜாதகர் வெளிநாட்டுல போய் மேற்படிப்பு படிக்கிறதுக்கு ஒத்துப்பாங்களா அப்படிங்கறத எங்க கேள்வி. இப்ப இவருடைய லக்னம் என்ன அப்படின்னு பாக்குறப்ப ரிஷப லக்னம். லக்னத்தோட அதிபதி, ரிஷப லக்னத்தோட அதிபதி சுக்கிர பகவான். அவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லக்னத்திற்கு 4ஆம் வீட்டுல சுக்கிர பகவான் இருக்கிறாங்க. அதாவது சிம்மத்துல சுக்கிர பகவான் இருக்கிறாங்க. இப்ப லக்னத்துல ராகு இருக்கிறாங்க. சோ ஜாதகர், இந்த பெண் ஜாதகர் கொஞ்சம் பிரம்மாண்டமான தாட் ப்ராசஸ் இருக்கும். அதே போல மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் மேல நிறைய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தன்மைகள்லாம் பொதுவா இருந்தாலும் இப்ப வெளிநாடு சார்ந்த விஷயங்களையும் இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த ராகு தொடர்பு அதை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது இதுல மேலோட்டமா பாக்குறப்ப நமக்கு தெரிய வருது. இப்ப அடுத்தபடியாக இப்ப நமக்கு இந்த ஜாதகருடைய கேள்வி வெளிநாடு. அப்ப வெளிநாடுங்கிறப்போ நம்ம இந்த லக்னத்திற்கு 12ஆம் வீடை பார்க்கணும். 12ஆம் வீடு தான் வெளிநாடை பத்தி சொல்லக்கூடிய வீடு. இப்ப இந்த லக்னத்திற்கு 12ஆம் வீடாகிய மேஷம், அதற்கான அதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா செவ்வாய். அவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த லக்னத்துக்கு 3ஆம் வீட்டுல இருக்கிறாங்க, கடகத்துல இருக்கிறாங்க செவ்வாய். சரி, 12ஆம் அதிபதி இங்க கடகத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிற அமைப்பு. இந்த இடத்துல இவர் கூட இந்த கடகத்துல 12ஆம் வீட்டுல எந்த கிரகமும் இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. இந்த இடத்துல இவர் கூட குருவும் இருக்கிறாங்க. சரிங்களா, குரு இருக்கிறாங்க, சூரியன் செவ்வாய் குரு இந்த அமைப்பு இருக்கு. சோ கொஞ்சம் சுப தொடர்பு இந்த செவ்வாய்க்கு வருது. நீசம் இருந்தா கூட நீச பங்கம் ஆயிடுறாருங்கிற அமைப்பு இருக்கு. ஏன்னா அந்த அதிபதியும் அங்கேயே இருக்கிறாங்க, பிளஸ் குரு தொடர்புலாம் வருதுனால இந்த 12ஆம் வீடு ஓரளவு நல்ல சுப காரகத்துவத்தோட நல்லபடியா இருக்கிற மாதிரி தான் அமைப்பு இருக்கு. சோ அதனால வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஜாதகம் தான். ஆனா அது தசாபுக்தியில வரப்பதான் எப்ப போவாங்க அப்படிங்கிற செயல்பாடு திறன் கிடைக்கும் நமக்கு. இந்த ஜாதகத்துக்கு எப்போ என்ன தசா புக்தி போயிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ, சனி தசா சுக்கிர புக்தி போயிட்டு இருக்கு. அப்ப சனி பகவான் இந்த ரிஷப லக்னத்திற்கு என்னென்ன ஆதிபத்தியம் வாங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறச்சே, இப்ப இந்த சனி பகவான் இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 9ஆம் வீட்டிற்கும் 10ஆம் வீட்டிற்கும் அதிபதியான சனி பகவானுடைய தசா போயிட்டு இருக்கு. சரி, அப்போ 9ங்கிறது நிறைய பாக்கியம், மேற்படிப்பு அப்படிங்கிறது 9ல தான் வரும் உங்களுக்கு. சோ அப்ப மேற்படிப்புங்கிற ஆதிபத்தியம் இங்க இயங்குது. சரிங்களா, அடுத்தபடியாக சுக்கிர புக்தி போயிட்டு இருக்கு. சுக்கிர புக்தி, புக்திநாதன் சுக்கிரன்ங்கிறது லக்னாதிபதியாவே வராரு. சரிங்களா, அவர் 4ஆம் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாரு. சோ அப்ப லக்னாதிபதியா வர்றதுனால இந்த இடத்துல இந்த 4ங்கிறது அதாவது ஒரு காலேஜுக்கு மேல போய் படிக்கிற விஷயங்களை 4ஆம் பாவகம் காட்டும் நமக்கு. சோ அப்ப அது இயங்கிறதுனால இந்த ஜாதகருக்கு இப்ப இந்த வெளிநாடு போவதற்கான பாக்கியங்கள் இப்ப இருக்கு அப்படிங்கிறது இவருக்கு நார்மலா நம்ம பாரம்பரிய முறையில பார்த்து சொல்லப்பட்டது. இதே ஜாதகத்தை நம்ம ஏஎல்பியில அனாலிசிஸ் பண்ண இருக்கோம். இப்ப இந்த பெண் ஜாதகருக்கு ஏஎல்பி எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ, ஏஎல்பி சிம்மத்துல போகுது. சிம்மத்திற்கான அதிபதி யாரு அப்படின்னு பாக்குறப்ப சூரிய பகவான். சூரிய பகவான் ஏஎல்பிக்கு 12ஆம் வீட்டுல இருக்கிறாங்க. 12ன்னா என்ன, வெளிநாடுங்கிற காரகத்துவம் இயங்குதுன்னு அர்த்தம் அந்த இடத்துல. சோ அப்ப இந்த ஏஎல்பி 2025ல இவங்களுக்கு ஆரம்பிச்சது, 2035 வரைக்கும் இதே ஏஎல்பி தான் போகுது இந்த ஜாதகருக்கு. அப்ப 10 வருட காலம் இந்த ஜாதகர் வெளிநாடு போறதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது ஏஎல்பி காட்டுது. சரிங்களா, இப்ப ஏஎல்பியோட நட்சத்திர புள்ளி மகம் 1ஆம் பாதம், கேது பகவான் 4ஆம் வீட்டுல இருக்கிறாங்க, ஏஎல்பிக்கு 4ஆம் வீட்டுல இருக்கிறாங்க. சோ இந்த ஜாதகருக்கு கொஞ்சம் இப்ப கம்ஃபோர்ட்டா இருக்கணும், 4ஆம் பாவகம் இயங்குது அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. வீடு மனை வாகனம் சார்ந்த சிந்தனை எல்லாம் இருக்கும். இருந்தாலும் இந்த 10 வருட காலம் ஏஎல்பி இங்க இயங்குறதுனால இந்த ஜாதகர் ஏஎல்பி படியும் வெளிநாடு போவதற்கான அமைப்பு அது காட்டுது. அப்ப வெளிநாட்டு போகலாம். மேற்படிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 4ஆம் வீட்டுல அந்த சுக்கிரனுடைய புக்தி தான் இப்ப போயிட்டு இருக்கிறதுனால இவருக்கு இப்ப நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா வெளிநாடு போவதற்கான அமைப்புகள் உண்டு அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. சோ இது போல உங்களுடைய ஜாதகமும்
நல்ல முறையில் நீங்கள் வந்து இதே போல் நல்ல முறையில் உங்களுக்கு ஆய்வு செய்து தரப்படும். நீங்கள் ஜோதிட அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு வேணும்னா அந்த ஸ்க்ரீனில் வரக்கூடிய அந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜோதிடம் பார்த்து நல்ல முறையில் ஆலோசனைகள் வழங்கப்படும். இந்த முறைகளை எனக்கு சொல்லிக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்க அனைவருக்கும் மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க.